வெல்கம் டு ஐஎம் கைடா சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்பிஎஃப் அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எஸ்ஐக்கான வேக்கன்சி சப் இன்ஸ்பெக்டருக்குன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் இதுக்கு வந்து ஒரு 4000 வேக்கன்சிஸ் வந்து போட்டிருக்காங்க. எஸ்ஐ பொறுத்தளவில் ஒரு 400 வேக்கன்சிஸ் வந்து போட்டிருக்காங்க. அதை பற்றி வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். எஸ்ஐயை பொறுத்தளவில் வந்து நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருந்தால் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். கான்ஸ்டபிளை பொறுத்தளவில் 10th முடிச்சிருந்தாலே போதும். அதுக்கு மேலே நீங்கள் ஐடியாக இருக்கணும், டிப்ளமோ அந்த எதாவது என்ன கேட்டகரியாக இருந்தாலும் நீங்கள் வந்து இது பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. 15 ஏப்ரல் 2024. க்ளோசிங் டேட்டை பொறுத்தளவில் 15 மே 2004 அன்றைக்கி வந்து முடியுது. அதுக்கப்புறம் வந்து எதுவும் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகக்கூடிய டேட் வந்து 15 to 24, அங்கிட்டு ஒரு 9 days வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு எதுவும் கரெக்ஷன் இருக்குது, நேமு உங்கள் ஃபாதர் நேமு டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் இருக்குன்னா நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே கீழே வருது ஃப்ரெண்ட்ஸ். அருமையான வேலை வாய்ப்பு தான். இதற்கான பே லெவல் என்னென்னு பார்த்துருவோம். குரூப் சி பே லெவலை பொறுத்தவரை 7th சிபி லெவல் 3ல் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லி இப்போ இன்சியலை பொறுத்தவரை உங்களுக்கு 27,700 வந்து கொடுக்குறாங்க. இதுக்கான அலவன்ஸ் ரயில்வே அலவன்ஸ் எக்ஸ்ட்ரா எல்லாம் சேர்த்து ஒரு 10,000 வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மெடிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்தவரை B1 இது. ஏஜை பொறுத்தவரை 18 to 28 வரை இருந்தால் போதும். அதுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸும், ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸும் வந்து கொடுக்குறாங்க. அதை பற்றி பார்த்துங்க. வேக்கன்சி பொறுத்தளவில் 4208 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எஸ்ஐயை பொறுத்தளவில் சேம் டேட் தான் ஃப்ரெண்ட்ஸ். சேலரி லெவலை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து டிகிரி லெவல்னால அதுக்கேற்ற காம்படிஷன் தான் இருக்குது. சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸிக்யூட்டிவ் லெவல் 6 லெவலில் உங்களுக்கு பே லெவல் இருக்கும். சேலரியை பொறுத்தளவில் 35,400 ரூபா வந்து கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் ஒரு 50-20 வரும். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 40/50 அபோவ் தான் வரும். ஏன்னா அலவன்ஸ்லாம் இருக்குல்ல, உங்களுக்கே தெரியும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தளவு நிறைய அலவன்ஸ் இருக்குது. அப்புறம் பேசிக்கல் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பாபா ஏஜை பொறுத்தவரை 20 to 28 ரிலாக்ஸேஷன் வந்து நான் சொல்கிறேன். இயர்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகாத பியர் த டிஸ்கிரிப்ஷன் ஒன் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெஷர்மெண்ட். 452 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. தெளிவாக வந்து பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 by 1 சொல்கிறேன். அப்புறம் உங்களுடைய இதை ஜென்ரலாக இது என்னென்ன இருக்குன்னு சொல்லி தெளிவாக வந்து பார்ப்போம். இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது டிஸ்கிரிப்ஷன் எலிஜிபிள் கேட்டகரி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சில ஆன்லைன் அப்ளிகேஷனில் தான் நீங்கள் வந்து இது பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சர்க்குலர் டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க, அப்ளிகேஷன் பண்ணிங்க, இந்த க்ளோஸ் ஆகிடும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபைண்ட் மெடிக்கல் ஃபிட்னஸ் ஆல்சோ ஆல்டர்னேட் அப்பாயின்மெண்ட்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது தெரியாதுங்க. உங்களுடைய வேலிடு க்ரியேட் அக்கௌண்ட் போய்க்கணும். வேலிடு இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இருக்கும். சிபிடி டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பிஇடி நடத்துவாங்க. அப்புறம் பிஎம்டி ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதை முடித்தோடனே உங்களுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை வந்து எத்தனை ரேஷியோவில் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1:10 ரேஷியோவில் வந்து எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங் பொறுத்தவரை 1/3 வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 0.25 மார்க் வந்து உங்களுக்கு வந்து சிபிடி எக்ஸாமில் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் வந்து சொல்லியிருக்காங்க. பிளண்ட் ஆகிட் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேர் கிளிட்டாக இருக்கணும், அந்த மாதிரி நிறையா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை தெளிவாக வந்து படித்து பார்த்துங்க. எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் எழுங்க. எஸ்ஐ கான்ஸ்டபிளோட பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ண. டெலகிராம் குரூப் லிங்க் வந்து கீழே வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து அகைன் செக் பண்ணி பார்த்துங்க. பிடிஎஃப் எதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எல்லா இதுவும் பார்த்துட்டு கிளியராக வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். அப்புறம் வந்து இதில் வந்து எக்ஸிக்யூட்டிவ்க்கான ஏஜ் லிமிட் கொடுங்க 18 to 25. அதாவது நார்மல் கோர்ஸ் அப்ளிகேட் ED 18 to 28ன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி கேட்டகரியை பொறுத்தவரை SC/STயாக இருந்தீங்க அப்படின்னா SC/STயாக இருக்கும் பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து 5 years கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து ஓபிசியாக இருக்காங்க 3 years வந்து கொடுக்குறாங்க. அன்ரிசர்வ்டு அவங்களுக்குலாம் வந்து லென்த் ஆஃப் த எக்ஸர்விஸ் மேன் அவங்களுக்கு மட்டும் தான் இருக்குது. ஜென்ரலில் மற்றபடி யாருக்கும் இல்லைன்னு மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கு என்ன ஏஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 18 to 28 இருக்காங்க. அன்ரிசர்வ்டாக இருந்தால் 1991 தான் அப்ளை பண்ண முடியும். ஓபிசியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் 93 இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். SC/STயாக இருந்தீங்கன்னா 2791. அதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குங்களா, எந்த ஏஜுக்குள்ளேருந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு அது வந்து கிளியராகவே மென்ஷன் பண்ணிட்டாங்க பாருங்கள். அந்த டேபிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எதுவும் தெரியல அப்படின்னா ஆல் கேண்டிடேட் எந்த ஓபிசியான
அதனால் இந்த ஏஜுக்குள்ளே தான் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாதுன்னு அவங்க வந்து தெளிவாகவே சொல்லிட்டாங்க. 1/7/2006 அதுக்கு மேலே உள்ளவங்க கம்பல்சரி வந்து இதில் வந்து பண்ண முடியாது அப்படின்னு வந்து தெளிவாகவே சொல்லிட்டாங்க. ஃபீஸை பொறுத்தளவில் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து எக்ஸ்ட்ராவே தான் கொடுத்துருக்காங்க. ஃபீஸை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து 500 ஃபார் ஆல் கேண்டிடேட் அப்படின்னா வந்து அன்ரிசர்வ்டு கேட்டகரி, ஓபிசி அவங்களாம் இருக்கீங்களே அவங்களாம் வந்து 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணிட்டு நீங்கள் எக்ஸாம் சிபிடி அப்பேர் தான் சிபிடி எக்ஸாம், அதாவது சிபிடி எக்ஸாம் முடித்தவொடனே உங்களுக்கு வந்து 400 வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க மாட்டேங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுங்க. அவங்க அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்தா அவங்களுக்கு தான் ரீஃபண்ட் ஆகும். உங்களுக்கு வந்து 500 ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா 200 700 கூட வாங்குவாங்க ப்ரௌசிங் சென்டரில். அதனால் வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்கள் அக்கௌண்ட்டு உங்கள் அம்மா அப்பா அவங்க அக்கௌண்ட் வந்து கொடுக்க பாருங்கள். ஆனால் காசு வந்து அவங்களுக்கு அதனால தான் சொல்கிறேன். 250 வந்து யார் யாருக்குன்னா எஸ்சிஎஸ்டி, எக்ஸ் சர்வீஸ் மேன், ஃபீமேல் அவங்களுக்குலாம் வேணாடியா மெஜாரிட்டியாக ஒரு இதை எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் கிளாஸ் இருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து 250 வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவான்னு வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், வேறு எதுவும் வந்து இதாக. அப்புறம் வந்து மூட பொறுத்த அதாவது ஃபீஸ் வந்து ஆன்லைன் யூபிஐ ஐடி, பேடிஎம், வாட்ஸ்அப்பு எந்த இதாக இருந்தாலும் நீங்கள் வந்து பண்ணி பே பண்ணலான்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரீஃபண்ட் வந்து சிபிடி எக்ஸாம் முடித்தோடனே உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. உங்கள் நேமு, அக்கௌண்ட் நேம் அதெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்னென்ன சிலபஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓரளவு வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பொறுத்தவரை சிபிடி எக்ஸாம், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் நான் வந்து முன்னாடியே உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன் இருக்கும் அப்படி வந்து சொல்லியிருக்கேன். அப்புறம் சிபிடி எக்ஸாம் பொறுத்தவரை எப்படி இருக்கும், கொஸ்டின் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து 90 நிமிஷம் வந்து எக்ஸாம் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து 120 கொஸ்டின்ஸ் வர இருக்கும். இதுக்கு வந்து உங்களுக்கு கான்ஸ்டபிள் தானே, கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்னால உங்களுக்கு வந்து 10th லெவலில் அதாவது சிபிஎஸ் லெவலில் தான் மோஸ்ட்லி இருக்கும். உங்களுக்கு வந்து லாங்குவேஜை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 12-13 லாங்குவேஜில் வந்து இருக்குது. தமிழ்லேயும் வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சென்னை ஜோனை பொறுத்தவரை எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சென்னையில் வந்து போஸ்டிங் போடலாம். சப்போஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே ரெக்ரூட்மெண்ட் இது இருக்குதுன்னு பார்த்துட்டு அங்கே வந்து உங்களுக்கு வந்து இது போடுவாங்க ஷார்ட் லிஸ்ட் ஆன பிறகு. 90 நிமிஷம் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்குது எக்ஸாம். 120 கொஸ்டின். ஒரு கொஸ்டின் ரைட் ஆகும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து 1 மார்க் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் நீங்கள் எதுவும் பண்ணலாம் உங்களுக்கு எந்த விதமான மார்க்கும் இல்லை. சப்போஸ் தப்பாகுது அப்படின்னா 1/3 மார்க் அதாவது 0.25 மார்க் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் பண்ணிடுவாங்க, அதாவது லெஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் எடுத்த ஒரு 50 மார்க் அதில் ஒரு 50 கொஸ்டின் தப்புனா அதுக்கேற்றாப்புல கவுண்ட் பண்ணி அந்த மார்க் வந்து கழிச்சிட்டு மீதி எவ்வளோ மார்க்கோ அதை தான் வந்து சொல்லிடுவாங்க. அப்புறம் சிபிடி எக்ஸாமில் பொறுத்தவரை எத்தனை கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரித்மெட்டிக்கை பொறுத்தவரை ஒரு 35 கொஸ்டின் என்னென்ன சிலபஸ் வரும்னு சொல்லி தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ரீசனிங்கில் வந்து ஒரு 35 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸ் தான் 50 கொஸ்டின் எபோவ் வந்து கேட்குறாங்க. இங்கே வந்து ஜிகே தான் ரொம்ப மைண்டாக வந்து படிக்கணும்னு நினைக்கிறேன். அதான் நிறைய கொஸ்டின் இருக்குது. மொத்தம் 3 சிலபஸ் தான் உங்களுக்கு அரித்மெட்டிக் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் சிலபஸ் மட்டும் இல்லை, மற்றபடி வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. அரித்மெட்டிக்கு அது ஜென்ரல் அவேர்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதிலே கூட இங்கிலீஷ் கூட சேர்த்து கேட்டாலும் கேட்கலாம். அது ஜென்ரல் நாலேஜ் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவங்க, சப்போஸ் அதில் இது பண்ணவங்க இந்த எக்ஸாம் வந்து டார்கெட் வச்சு இது பண்ணலாம். அவங்களுக்கு ஜிகே தான் கேட்குறாங்க 50 கொஸ்டின் இங்கிலீஷில். அதனால் ஒரு இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அரித்மெட்டிக் சிலபஸ்னால மேக்ஸ் ஓரளவு உங்களுக்கு தெரியும். ஹோல் ஃப்ராக்ஷன் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ், மென்சுரேஷனு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சோடனே அடுத்த லெவலில் வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு, எஃபிஷியன்சி மெஷர்மெண்ட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி அண்டு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சினா நீங்கள் ஓடுறது, தாவுறது அந்த இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சியில் வரும். ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்னா ஹைட்டு, வெயிட்டு, ஜெஸ்ட்டு, அதான் வந்து பிஎம்டின்னு சொல்லியிருக்காங்க. அதை போட்டிருக்காங்க பிஇடி. மென்ஸை பொறுத்தவரை நீங்கள் 1100 மீட்டர் 5 நிமிஷம் 45 செகண்ட்குள்ளே வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே வந்து அவங்களை டிஸ்குவாலிஃபைட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் லாங் ஜம்ப் வந்து ஒரு 14 ஃபீட் நீங்கள் தாண்டுற மாதிரி இருக்கும். ஹைட் ஜம்ப் பொறுத்தவரை ஒரு 4 ஃபீட்டு தாண்டினா நீங்கள் வந்து குவாலிஃபை. ஃபீமேலை பொறுத்தவரை ஒரு 800 மீட்டர் 3 நிமிஷம் 40 செகண்டு வந்து ஓடுற மாதிரி இருக்கும். லாங் ஜம்ப் வந்து 9 ஃபீட்டு 3 ஃபீட் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் 125. ஹைட்டை பொறுத்தவரை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய தமிழ்நாடு போலீஸாக இருக்கட்டும், எஸ்எஸ்ஜிடியாக பொறுத்தவரை ரயில்வேல மட்டும்தான் ஹைட் வந்து கம்மியான கேண்டிடேட் வந்து எடுப்பாங்க. அதனால தான் மோஸ்ட்லி ஹைட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரும் கம்மியாக இருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஹைட் இல்லாமல் நிறைய பேர் ஆர்மி போக முடியாமல் இருந்திருக்கலாம், எஸ்எஸ்ஜிடி கூட அட்டன் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாடு போலீஸ் கூட அட்டன் பண்ண முடியாது. இந்த ரயில்வே பொறுத்தளவு ஹைட்டு கம்மி, ஏன்னா 5 சென்டிமீட்டர்
170 5 நிறைய பேர் இருப்பீங்க. ஆனால் தமிழ் எக்ஸாமில் நிறைய எக்ஸாம் நடந்திருக்கு. அதனால் வந்து மோஸ்ட்லி யாருக்கும் தெரியாது. அதனால் அந்த விஷயத்த வந்து அவங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு. அதான் நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுறது. ஏன்னா ரயில்வேயில் கிட்டத்தட்ட வேகன்சி போட்டு 5 to 6 இயர்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஆச்சு. அதுக்கு மேலே எவ்வளோ ஆச்சா இல்லையானு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சதை வச்சு சொல்கிறேன். அதனால தான் இது பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 125 ஹைட் இருந்தால் போதும். உங்களுக்கு ஜஸ்ட் வந்து 80 to 85 அண்ணா எக்ஸ்பேண்டில் 80 எக்ஸ்பேண்ட் ஆகும்போது 85 இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த இது இருக்கும். ஜெஸ்ட்டை பொறுத்தவரை ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்னாடி ஒர்க் அவுட் பண்ணினா ஓரளவு நல்லா சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஜெஸ்ட் வந்து ஏறிடும். லேடிஸை பொறுத்தவரை ஜெஸ்ட்லாம் வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மெஷர்மெண்ட் அவங்களுக்கு கிடையாது. மோஸ்ட்லி வந்து மென் ஒன்லி தான். ஜஸ்ட்டு அந்த கொடுத்துருக்காங்க ஒன்லி மென் அப்படின்னு சொல்லி. மற்றபடி எல்லாம் அப்புறம் சேம் கான்செப்ட் தான் பிஎன்டி. அதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை. எஸ்ஐ வந்து அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக வந்து இந்த லெவலில் வந்து கேட்பாங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட் வந்து சென்னை RRB சென்னை government.in அந்த இது வெப்சைட் தான் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செய்யுங்க. நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யார் இருந்தால் உங்களுக்கு வந்து மஸ்ட்டாக வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிஸ் இன் திஸ் வீடியோ. எஸ்ஐக்கு வந்து இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் டிகிரி லெவலில் கேட்பாங்க கொஸ்டின். அது வந்து PDF நான் வந்து டெலிகிராம் சேனல் இது பண்ணுறேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஏன்னா கான்ஸ்டபிள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. எஸ்ஐயில் வந்து கம்மியானதுனால தான் கான்ஸ்டபிளுக்கு வந்து உங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் ஃபார் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோ வேலையை சம்மந்தமாக போட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். டவுட் இருந்தால் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.